வணக்கம் மக்களே. இந்த மனுஷன் எப்பெல்லாம் தான் பெரியவன், தனக்கு தான் எல்லாம் தெரியும், தான் செய்யறதெல்லாம் சரின்னு நினைக்கிறானோ, அப்பெல்லாம் இந்த இயற்கை, இல்லப்பா உனக்கும் மேல நான் இருக்கேன் அப்படின்ற பாடத்த எடுத்துக்கிட்டே தான் இருக்கு. நேத்து நேபாள்ல நடந்த அந்த நிலச்சரிவும், அதுக்கப்புறம் ஏற்பட்ட அந்த வெள்ளமும், அதனால் ஏற்பட்ட பாதிப்பையும் பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமா இருக்குங்க. இந்த நேரத்துல அந்த மக்களுக்கும், அந்த அரசுக்கும் நம்மால என்ன உதவி செய்ய முடியுமோ, அத நம்ம கண்டிப்பா செய்யணும். இங்க என்ன தெரியுமா பிரச்சனை? நம்ம பாட்டன், பூட்டன், நம்ம முன்னோர்கள்லாம் இயற்கைக்கு ஏத்த மாரி அவங்க வாழ்க்கைய வாழ்ந்தாங்க. ஆனா நம்ம இப்ப என்ன பண்றோம்? நமக்கு ஏத்த மாரி இந்த இயற்கைய மாத்திட்டு இருக்கோம். இதுக்கு மேல கொண்டு வர திட்டங்களையோ, இந்த உலக நாடுகளும் சரி, இந்த அரசும் சரி, இயற்கைக்கு எந்த பாதிப்பும் ஏற்படாம, இயற்கையை அழிக்காம இவங்க செய்யறத கண்டிப்பா மனசுல வச்சுக்கணும். நாமளும் நம்மால முடிந்த அளவுக்கு நமக்கு சுத்தி இருக்க இயற்கைகளும், நம்ம சுற்றுச்சூழல பாதிக்காத மாரி எல்லா விஷயம் பண்ணணுங்க. ஏன்னா ஆல்ரெடி நாம இந்த குளம், ஏரி அதெல்லாம் அழிச்சு வீடு கட்டிட்டோம். இந்த காடு அதெல்லாம் அழிச்சு இந்த கோயிலையும், ஆசிரமத்தையும் கட்டிட்டோம். இப்ப என்னடான்னா மலைய காணோம், குன்ற காணோன்றாங்க. இதுக்கெல்லாம் என்ன பாதிப்பு வரப்போதோ, அந்த பாதிப்பை நம்ம மட்டும் கிடையாது, நமக்கு அப்புறம் வர பல தலைமுறையினருக்கு இந்த பாதிப்பு ஏற்படும். இதெல்லாம் ஏற்படாம எல்லாத்தையும் மனசுல வச்சுக்கிட்டு, நமக்கு மேல ஒரு சக்தி இருக்கு, அது இந்த இயற்கை, அதுக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுத்து எல்லா திட்டத்தையும் கண்டிப்பா இந்த அரசும், இந்த உலக நாடுகளும் செய்ய வேண்டும் என்று தான் இந்த பதிவு மூலயமா நான் கேட்டுக்கிறேன். என்னோட பதிவெல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம என்ன ஃபாலோ பண்ணுங்க. வணக்கம்.